ஜென்னி வந்து தாத்தாவுக்கு மாத்திரை கொடுக்க மறந்துட்டு தூங்கிடுறாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது மணி 3 ஆயிடுது. ஆஹா! தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எந்திரிச்சு வராங்க. இங்கே தாத்தா படுத்து தூங்குறாரு. அவர் ஏற்கனவே சாப்பிட்டாரு, ஆனால் மாத்திரை போடலை. தாத்தா தாத்தான்னு எழுப்புறாங்க, இதே இல்லை. அப்போ உடனே அங்கே பாக்கியா வர்றாங்க. பாக்கியா வந்துட்டு, என்ன ஜென்னி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, தாத்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் தூங்கிட்டேன் ஆண்டி, என்னன்னே தெரியல, என்ன எந்திரிக்க மாட்டேங்குது. மாமா மாமான்னு கூப்பிட்றாங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. அவர் நல்லா தூங்குறாரு. அவருக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு. இதை பார்த்துட்டு ஜென்னி அழுகுறாங்க. இரு ஜென்னி, நீ வேறு அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. எழில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக நல்லா போயிடுது. இது வந்து ஜென்னி சொல்கிறாங்க, என்னால் தானே ஆச்சு, அதையே 10 தடவை சொல்லி சொல்லி அழுகுறாங்க. உன்னால் ஒன்றும் ஆகலை, நீ வந்து கொஞ்சம் கவனம் தவறிட்ட, வேறு ஒன்றும் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறீல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமிர்தா வீட்டில் இருந்திருந்தா அவள் செஞ்சுருப்பா, அவளும் கடைக்கு வந்துட்டா. என்னத்த இருந்தாலும் அமிர்தா தானே ஸ்பெஷல் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல ஜென்னி, நீ என்ன தப்பாகவே புரிஞ்சுக்கிற. நீ ஸ்பெஷல் தான், நீ எனக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் எனக்கு இதாக இருக்கிற, சப்போர்ட்டாக இருக்கிற. அதே மாதிரி அமிர்தா வந்து வீட்டு விஷயத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் வந்து நீ ரெண்டையும் குழப்பிக்காத அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா சும்மா இருக்காமல் அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் போட்டு தரமாட்டேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, ராதிகாட அம்மா. அதுக்கு போட்டு கொடுமா அப்படிங்கும்போது அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்ன காஃபி இது, ஒரே கசக்குது, நல்லாவே இல்லைங்கும்போது ராதிகாட அம்மாவே தட்டி விட்டுறாங்க. காப்பியை தட்டி விட்டுட்டு, உனக்கெல்லாம் காப்பி கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ ஏன் தட்டி விட்ட காப்பி அப்படிங்கும்போது ராதிகா எந்திரிச்சு வெளியில் வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாரு ராதிகா, நான் காப்பி கொடுத்தேன், தட்டி விட்டுருச்சு இந்த அம்மா அப்படிங்கும்போது, ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்குது உங்களால். ஆமாடி, உனக்கு தொந்தரவாக இருக்குமா என்னால், உங்கள் அம்மா தான் காப்பியை தட்டி விட்டா அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கும்போது, பாத்தியா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே கோபிக்கு ஃபோன் பண்ணி ஈஸ்வரி சொல்கிறாங்க, உடனே கிளம்பி வா கோபி வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. கோபியும் வர்றாரு. வந்துட்டு சொல்கிறாரு, என்ன ஆச்சுமா அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. இருங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. ஏன் ஆண்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி, உங்கள் அம்மா தான் தட்டி விட்டாங்க காப்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ பொண்ணு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜம்பம் பண்ணுற அப்படிங்கும்போது, இது என் பையன்ற வீடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன இது உங்கள் பையன்ற வீடா, இது என் வீடு, அது தெரியுமில்ல அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நீங்கள் தான் இங்கே இருந்துக்கிட்டு இது பண்ணுறீங்க, தொந்தரவு பண்ணுறீங்க எங்களை. மரியாதையாக நீங்கள் கிளம்பி வெளியே போங்க. ஏன் எங்கள் அம்மா வெளியே போக சொல்கிறீங்க. ஆமாடி, நல்ல வீட்டு பையனை நீ இழுத்துக்குவே, நீ இழுத்து கல்யாணம் பண்ணிக்குவே, நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டே இருப்போம்மா அப்படின்னு சொல்லும்போது, இதை வேடிக்கை பார்க்குது மையு வந்து ராதிகா சொல்லுது, நீ உள்ளே போ அப்படிங்குது. ஏன் உன் மகளுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு, அடுத்தவன் அப்பனெல்லாம் போய் உன் அப்பன்னு சொல்லிட்டு டாடின்னு கூப்பிட்றா அப்படின்னு, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படிங்கும்போது, அம்மா வாயை மூடுங்கம்மா, வாங்கம்மா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோபி என்ன பண்ணுறாரு, கடைக்கே அழைச்சிட்டு போயிடுறாரு, கிச்சனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்கே என்ன நினைக்கிறார் கோபி, அம்மா அங்கேயே இருந்திருக்கலாம், நம்ம ஒன்று நினச்சோம், இங்கே ஒன்று நடக்குது. அம்மா வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, இந்த ராதிகாவுக்கும் அம்மாவுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறாரு.